இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கண்மணி, கண்மணி, எங்க போன? உன்னை காணும் நாங்க எல்லாரும் பதறி போயிட்டோம் தெரியுமா? எங்க போன நீ? நீங்களா எங்க போனீங்க? கண்மணி, வீரா, கண்மணி, எங்க போனீங்க? கோர்ட்ல சாதகமா தீர்ப்பு வந்துடுச்சு, நாங்கெல்லாம் சந்தோஷமா இருந்தா நீங்க ரெண்டு பேரும் எங்கம்மா போனீங்க? மாமா, அது அப்பா. டேய், என்னடா எங்க போயிட்டு வராங்க? இல்லப்பா, அவங்க மாமா, அதான் கோர்ட்ல நல்ல தீர்ப்பு வந்துருச்சுல, அதான் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரோம். கோயிலுக்கா? கோயிலுக்கு போனேங்கிறீங்க? ஒருத்தர் நெத்திரியும் குங்குமம் விபூதி ஒண்ணுமே இல்ல. இப்போதான் உனக்கு லாஜிக்கா யோசிக்க தோணும்ல. அது சாமி கும்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சுல வலிமா, அதான் வர வழியில அழிஞ்சிருக்கும். விடுங்க, அது நாங்களே வந்துட்டோம்ல வலிமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இனிமே நம்ம எப்படி நிம்மதியா வாழணுங்கிறத யோசிக்கலாம் வலிமா. நிம்மதியா தானே? அதுக்கு முதல்ல இந்த வீட்டை பிடிச்ச பீட மொத்தமா ஒழியணும். இருங்க வர. வெளி என்ன பண்ற நீ? இதுக்கு அப்புறமாவது நம்ம நிம்மதியா இருக்கணும்னா இதெல்லாம் மொத்தமா எரிச்சு தொலைக்கணும். மண்ணெண்ணெய் வைக்கிற வேலைக்கு மொத்தமா எரிச்சு தொலைச்சாதான் என் மனசு. என்ன பண்ற நீ? வள்ளி, அந்த சைத்தா நம்ம வீட்டுல காலடி எடுத்து வச்சதுல இருந்துதான் நமக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், நம்ம நிம்மதியே போச்சு. ஒரு நாள் நம்ம எல்லாரும் நிம்மதியா சிரிச்சு சாப்பிட்டுருப்போமா? அதான் அவ இந்த வீட்டை விட்டு ஒழிஞ்சு போயிட்டாளே. அவ கைப்பட்ட பொருள் இந்த வீட்டுல இருந்தா கூட அதுவும் விளங்காது. அதான் மொத்தமா போட்டு கொளுத்த போறேன். அத்தை, வேணாம் அத்தை, சொன்னா கேளு. எதுக்குடா இதெல்லாம் கொண்டு போய் நடு வீட்டுல வச்சு அழகா பார்க்க போறீங்களா? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. இதுவும் சூனியம் வச்ச மாதிரிதான். இது நம்ம வீட்டுல இருக்கவே கூடாது. அத்தை, உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் தப்பா பண்ணிட்டு இருக்காத அத்தை. அந்த விஜய் எப்படி இந்த குப்பையெல்லாம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா அந்த பக்கம் தான் வருவா. வந்து இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போட்டோம். நாம எதுக்கு இந்த கன்றாவெல்லாம் தொட்டுட்டு இருக்கணும்? விடு அத்தை.